கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் விவசாயி ஒருவர் இந்திய தேசிய மரமான அசோகா மரத்தை உரிய அனுமதி இல்லாமல் பொது வழியில் பட்டப்பகலில் வெட்டி கடத்தப்பட்டதாக புகார் மனு அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஞாலம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்த புகாரில் கூறியதாவது: கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட ஞாலம் ஊராட்சி பகுதி உள்ளது. இங்கு இந்திய வனச்சட்டம் 1927 மற்றும் சூழியல் அதிர்வு தாங்கும் மண்டலம், புலிகள் சரணாலயம், தனியார் காடுகள் பாதுகாப்பு பகுதி என வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஊராட்சியானது வருவாய் கிராமமான அந்தரபுரத்தில் அரசுக்கு சொந்தமான இந்திய தேசிய மரமான அசோகா மரத்தை அரசிடம் இருந்து அனுமதி பெறாமல் வெட்டி கடத்துவது கடுமையான குற்றமாகும். இப்படி இருக்க கடந்த 12ஆம் தேதி அந்தரபுரம் சந்திப்பில் உள்ள மிகப்பெரிய தேசிய மரமான அசோகா மரத்தை அதே பகுதியைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட கும்பல் மரத்தை வெட்டி வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக சம்பவ இடத்தில் சென்று செல்போனில் வீடியோ எடுத்து உரிய அதிகாரிகளிடம் அனுப்பி வைத்தும் இதுவரை சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காவல் நிலையத்தில் கிராம நிர்வாகி அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தேசிய மரமான அசோகா மரம் கடத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் வீடியோ ஆதாரங்கள் கொடுத்த நிலையில் இதுவரை சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். எனவே இந்திய தேசிய மரமான அசோகா மரத்தை அரசு அனுமதியின்றி வெட்டி கடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டப்பகலில் இந்திய தேசிய மரமான அசோக மரத்தை உரிய அனுமதியின்றி வெட்டி கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 அன்று மதியம் சுமார் 1:30 மணி அளவில் நான் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஊரை சார்ந்த பூதலிங்கம் பிள்ளை, அந்த ஊரை சார்ந்த வார்டு உறுப்பினர் வினு, இவர்கள் இருவரும் தலைமையில் 7 பேர் கொண்ட கும்பல் அசோகா மரம், தேசிய மரமான அசோகா மரத்தை முறித்து டெம்போவில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். உடனடியாக இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களே, இது நல்லாதானே நின்னுன்னு சொல்லிட்டு நான் நின்று வீடியோ எடுத்தேன். என்னுடைய மொபைல்ல வீடியோ எடுக்கும் போது அந்த மரம் வெட்டுக்காரங்களுக்கும் எனக்கும் வாய் தகராறு நடந்துச்சு. உடனடியாக நான் ஏதோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உடனடியாக புகார் அளித்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால நம்ம வருவாய்த்துறையிலிருந்து கிராம நிர்வாக அலுவலர், ஞால கிராம நிர்வாக அலுவலர் ஒரு புகார் கொண்டு பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் கொடுத்திருக்காங்க. எங்க துறையை சார்ந்த மரத்தை காணவில்லைன்னு மொட்டையா. நான் ஏற்கனவே புகார்ல யார் யார் இந்த மரத்தை திருடுனா GPS வீடியோ எடுத்து எல்லா அதிகாரிகளும் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த GPS வீடியோவில் களவாண்டவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. அவங்க பேரை குறிப்பிடாம தாசில்தார் என்கொயரிக்கு வந்திருக்காங்க. ஸ்பாட்ல வீடியோ என்கொயரிக்கு வந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களை சந்திச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. சார்ட்ட சொன்னேன், ஏற்கனவே நான் புகார்ல குற்றவாளிகளை தெரியப்படுத்தி இருக்கேன். GPS வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு. அந்த சம்பவ இடத்துல வருவாய்த்துறை அதிகாரிகளும் நம்ம வீடியோ அதிகாரிகளும் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால எல்லா எவிடன்ஸும் இருக்கு. அதனால நீங்க முறையா இந்த மரத்தை திருடுறவங்களுக்கு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நான் இதை நீதிமன்றம் மூலமாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.